ஹாய் பா, இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் மல்லித்தலை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் இதில் ஒரு படி அரிசி போட்டிருக்கேன், கழுவி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தேவையான உப்பு, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து குலைவாக இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது போல் நீங்கள் வடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் வந்து குலைவாக இருக்கணும். மற்ற வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் வந்து சாதம் வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போ சாப்பாடு வெந்து எடுத்ததுக்கப்புறமா மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இது ஸ்டீமெல்லாம் இறங்குறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுவல் பண்ணுறதுக்கு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய பீஸாக கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை விட பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது மாதிரி கலர் மாறிடும். அதனால தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வெரைட்டி ரைஸ்க்கு வந்து எப்போயுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் கோவக்காய், இந்த மாதிரி வறுவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவக்காய் வறுவலும் இதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் பாவக்காய் வறுவலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் எந்த வறுவல் பிடிக்குதோ அந்த வறுவல் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு வந்து பொரியலை விட வறுவல் தான் ருசியாக இருக்கும். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். சாப்பாடை இறக்கி வச்சிடலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அடுத்து உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு. உருளைக்கிழங்கு போட்டதுமே உப்பு சேர்த்துருங்க, அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இப்போ இதை கலந்துருவோம். நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ கலந்தாச்சு. மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் இதில் ஊற்ற வேண்டாம், மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி வேக வச்சிங்கனாலே ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கும், லைட்டாக வெந்திருக்கும். இதில் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து ஒரு 4-5 பூண்டு பல்லை இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமாக அந்த சூட்லேயே வெந்துடும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, மறுபடியும் கிளறி வேணால் பார்க்கலாம். அடி பிடிக்காமல் இருக்குது. இப்படி தான் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அடியில் இருக்கிறது மேலே இருக்கிறலாம் ஒன்று போல் வேகும். மூடி வச்சிடலாம். இதே போல் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டி ஆயிரும் ஆறிடுச்சுன்னா. லைட்டாக ஆறிட்டு இருக்கட்டும். அது மூலியம் உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரைஸ்க்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம்.
4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம கையில் பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும் அந்த மல்லித்தலை கட்டு, அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வதக்கவெல்லாம் தேவையில்லை, பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 7 பூண்டுப்பல், காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ இதை வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மல்லித்தலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், 1 வெங்காயம் போதும். கடலைப்பருப்பு செவந்து வர்றதுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தலை பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்போ அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும். நம்ம ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்தளவுக்கு உப்பு சரியாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் சாதம் போட்டு கிளறப்போ பத்தலைனா லைட்டாக போட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதான். இந்தளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக புழிஞ்சிக்கோங்க, ஒரு 10 சொட்டு இருக்கிற அளவுக்கு, அதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இதை கிளறிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ் வந்து சூடாக இருக்குது, அதனால் நான் சிம்மில் வச்சுட்டேன். நீங்கள் ஆறின சாதம் இருந்தாலுமே சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. உங்களுக்கு ரைஸில் வந்து லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் இப்போ புழிஞ்சேன் பார்த்தீங்களா, ஒரு 10 சொட்டு அளவுக்கு புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 1/4 லெமன் வச்சுக்கோங்க கணக்கு. அந்தளவுக்கு நீங்கள் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். புளியெல்லாம் இதில் சேர்க்க வேணாம். புளியெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்காது. அந்த கலர் வந்து ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மாறிடும். அதனால லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். லெமன் கூட புளியணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. அது வந்து சும்மா நம்ம ஒரு டேஸ்ட், இந்த புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான். அவ்வளோதான், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தாராளமாக இந்த ரைஸ் வந்து 4 பேர் சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ ஒரு படி அரிசி போட்டிங்களா பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இதில் சாப்பாடு குக்கரில் இருக்குது. இந்த புதினா பேஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி அதிகமாகலாம் சாப்பிட மாட்டோம், கம்மியாக தான் இருக்கும். அதனால இது 4லேருந்து 5 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள், சூப்பராக மல்லித்தலை சாதமும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டுமே பச்சை கலராகவும் ரெட் கலராகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா எந்த வெரைட்டி ரைஸ் எடுத்தாலும் சரி, அதுக்கு அந்த சைடிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, வாழைக்காய், கோவக்காய், பாவக்காய், இந்த மாதிரி எந்த காய் எடுத்துட்டாலுமே, வறுவல் பண்ணுற காய்ங்க எது எடுத்துட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு சாம்பார், பருப்பு குழம்பு, இந்த மாதிரி இதுக்கெலாம் உருளைக்கிழங்கு இது போல் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் மல்லித்தலை சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு ரைஸ்னே சொல்லலாம். லஞ்சுக்கெலாம் வெளியில் போகிறவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சு ஒரு லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழம்பு, காய், கூட்டு, பொரியல் இப்படிலாம் வச்சு கொடுத்து விடுறத விட இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.